நமஸ்காரம். ராகு கேது பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்கு? மேஷ ராசிக்கு ராகு கேதுவானது, கேது சிம்மத்திலும் ராகு கோதண்ட ராகுவாக 11ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷ ராசிக்கு 1.5 வருடமும் மிகப்பெரிய தன வருவாய், தன் கனவில் கூட பார்க்காத மிகப்பெரிய பணத்தொகையை அடைவார்கள். தன் வாழ்நாளிலேயே இதுவரை அவர்கள் பார்க்காத பணத்தை பார்ப்பார்கள். லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆவான். 1000 வைத்திருப்பவர் லட்சாதிபதி ஆவார். கோடீஸ்வரன் வெறும் கோடீஸ்வரன் ஆவான். இதெல்லாம் இந்த பீரியட் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோதண்டராகவும் லாபாதிபதி சனி ஆட்சி அடைஞ்சிருக்கும் போது அந்த இடத்தை குரு பார்வை செய்கிறார். 3ஆம் இடத்துக்கு குரு சென்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவையும் சனியையும் குரு பார்வை செய்வதனால மிகப்பெரிய தன வருவாய் அடைஞ்சிருவாங்க. அவங்க வாழ்நாளிலே இந்த அளவுக்கு அடைய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம். ஸோ ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன செய்யும், ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கும்போது என்ன செய்யணும்னா, தன்னுடைய பையனோ பெண்ணோ அவங்க வேலை நிமித்தமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பினான்சியல் தொந்தரவு வரும். இருந்தாலும் ராசி நேயர்கள் தன்னுடைய மகனுக்கு மகளுக்கு தேவையான பண உதவியை செஞ்சு அவங்க பிரச்சனையிலிருந்து வெளிக்கொணர்வாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான காலம். சனியும் ராகும் சேரும் போது இன்னொரு தவறு நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி கால், ராகு எலும்பு. ஸோ உயரத்திலிருந்து தாண்டும் பொழுதோ இறங்கும் போதோ வீட்டில் நீங்க வயதானவர்களாக இருந்தா பாத்ரூம்ல கிரிப் டைல்ஸ் போட்டுக்குங்க. ஒரு கை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் அடிபடாமல் இருக்கும். இல்லாட்டி எலும்பு முறிவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா வண்டி வாகனத்தில் போகும்போது இருக்கணும். மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய தன வருவாயை கொடுத்து சந்தோஷமாக வைத்திருக்கும் காலம் இது. நமஸ்காரம்.